நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு இதே நேரம் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ரோஹித் சர்மாவோட ரிட்டையர்மெண்ட் அதை பற்றின சில பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் விராட் கோலி ஏன் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்றத பற்றின சில பாயிண்ட்ஸ். ஸோ நிறையா அப்படியே எழுதி வச்சு, ஸோ இந்தந்த ரீசன்லாம் இருக்குது, இதனால் கண்டிப்பாக விராட் கோலி டெஸ்ட் மேட்சஸை வந்து கண்டினியூ பண்ணணும், அது இந்திய கிரிக்கெட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலி கனெக்டடாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை வந்து நைட்டு எடிட் பண்ணி முடிக்க முடியல. சரி, காலையில் எடிட் பண்ணி முடிச்சுட்டு மதியம் போல் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கான இமேஜஸை சர்ச் பண்ணும்போது தான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் வந்து ஒரு கனத்த இதயத்தோட ஒரு செய்தியை பார்க்குற மாதிரி இருந்தது. அதுதான் விராட் கோலியோட ரிட்டையர்மெண்ட். ஸோ சச்சின் டெண்டுல்கரோட ரிட்டையர்மெண்ட் அப்போ என்ன மாதிரியான ஒரு கனத்த மனநிலை இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு மனநிலைன்னு சொல்லுவேன். ரோஹித் சர்மாவோட ரிட்டையர்மெண்ட் பாதிச்சது நான் இல்லைன்னு சொல்லலை. ஈவன் விராட் கோலியோட ரோஹித் சர்மாவை அதிகமாக பிடிக்கும். ஆனாலும் ரோஹித் சர்மாவோட டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது என்னை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கலை. ஸோ விராட் கோலி டெஸ்ட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்றது வந்து அது இந்திய கிரிக்கெட்டுக்கே ஒரு பெரிய இழப்பாக பர்சனலி ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு 90s கிட்டா அப்போலேருந்து அந்த டெஸ்ட் மேட்சஸை ரொம்ப விரும்பி டெஸ்ட் மேட்ச் ஸ்கோர் பார்க்குறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்கூலில் கட் அடிச்சுட்டு போய் பார்த்துட்டு ஸ்கோரை வந்து தெரிஞ்சுக்கிறது. EVS லக்ஷ்மன் 281 அடிக்கும்போதெல்லாம் அந்த மாதிரி வந்து ஒரு கிரிக்கெட் ஸ்கோரை பார்க்குறதுக்கே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து என்னென்ன மாதிரியான திருட்டுத்தனம்லாம் பண்ணி போயிட்டு பார்த்துட்டு வந்து ஸ்கோர்லாம் ஸ்கூல் டேஸில் சொல்லுவோம். அந்த மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்டே வந்து ரொம்ப ரசித்த ஒரு தலைமுறைன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு தலைமுறைக்கு நம்மளோட ஏஜ் கேட்டகரியில் இருக்கிற பிளேயர்ஸ், இப்போ வந்து நமக்கு ஒரு 34+ வந்து ஆகுது அப்படின்னா, ஸோ அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிற பிளேயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இவங்க எல்லாம். ஸோ இதுக்கப்புறம் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே நம்மளோட ஏஜோட கம்மியான பிளேயர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க மேலே அந்தளவுக்கு ஒரு பழைய கிரேஸ் வருமா அப்படின்றது ஒரு டவுட் தான். விராட் கோலி டெஸ்ட்டில் 30 செஞ்சுரிஸ், ஒன் டே இன்டர்நேஷனலில் 51 செஞ்சுரிஸ், ODI மேட்சஸில் சச்சினோட ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டார். அப்போது வந்து நான் ஒரு சச்சின் டெண்டுல்கரோட ஃபேன் தான். ஆனால் ODI மேட்சஸில் சச்சின் டெண்டுல்கரோட ரெக்கார்டை பிரேக் பண்ணணும் விராட் கோலி, அப்படி தான் நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா ஒரு இந்தியன் பிளேயராக சச்சின் டெண்டுல்கரோட ரெக்கார்டை விராட் கோலி பிரேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். ஈவன் சச்சின் டெண்டுல்கர் கூட அதுதான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் சச்சின் டெண்டுல்கர் வந்து இதை பற்றின ஒரு பதிவு போடும்போது அதுக்கு கீழே போயிட்டு உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, உங்களோட ரெக்கார்டை பீட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பதிவு போட்டுட்ருக்காங்க. ஈவன் வந்து விராட் கோலி அடுத்த 2 வருஷம் விளையாண்டாலும் சச்சினோட ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியுமான்றது கொஞ்சம் சந்தேகம்தான். ஸோ மேபி வந்து செஞ்சுரிஸில் பிரேக் பண்ணலாம், பட் ரன்ஸில் பிரேக் பண்ணுறது சிரமம், ஓவரால் ரன்ஸில் பிரேக் பண்ணுறது சிரமம். ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் ஆடின இயர்ஸ் வந்து அதிகம், விராட் கோலி ஆட போகிற இயர்ஸ் வந்து கண்டிப்பாக அதை விட கம்மியாக தான் இருக்கும். அது வேறு விஷயம். அப்போ உள்ள ஃபார்மேட் வேறு, இப்போ உள்ள ஃபார்மேட் வேறு. இப்போ அப்படி பார்த்தாலுமே மேபி வந்து சச்சின் டெண்டுல்கரோட ரெக்கார்டை விராட் கோலி பிரேக் பண்ணாலுமே ஸோ அந்த இயரா வேறு, இந்த இயரா வேறு அப்படின்ற மாதிரி சில ஃபேன்ஸு சொல்லுவாங்க. ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறது தான். ஸோ எல்லா டைமும் டஃப்பான இதுவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் சச்சின் டெண்டுல்கர் ஆடி இருந்தான்னா இப்படி ஆடி இருப்பாரா அப்படின்ற மாதிரி நம்மளும் பேசலாம். ஸோ இது வந்து ஆர்கியூமெண்ட்டுக்கு எப்போவுமே அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு ஒரு எண்டே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான சில்லி பிஹேவியரை பார்க்கும்போது ஒரு கிரிக்கெட் ஃபேனாக எரிச்சலாக தான் வருது. ஏன்னா விராட் கோலி சச்சின் டெண்டுல்கரை ஒரு ஐடலாக பார்த்து தான் கிரிக்கெட்டே வந்து ஆரம்பித்தார். ஏன் ஈவன் சாய் சுதர்ஷன் இருக்காரு, நல்ல ஒரு டெஸ்ட் பிளேயராக வந்துட்டுருக்காரு, அவர் பிரேக் பண்ணலாம், ஜெய்ஸ்வால் பிரேக் பண்ணலாம். இப்படி வந்து யார் வேணாலும் சச்சின் டெண்டுல்கரோட ரெக்கார்டை ஃப்யூச்சரில் பிரேக் பண்ணலாம். பிரேக் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவே முடியாது. வாய்ப்பு இருக்குது. ODI மேட்சஸ் வந்து கண்டினியூவாக விளையாடும்போது, டெஸ்ட் மேட்சஸ் கண்டினியூவாக விளையாடும்போது அதுக்கான பாசிபிலிட்டி கண்டிப்பாக இருக்குது. வெறும் T20 மட்டும்தான் கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி ஃபியூச்சரில் மாறிடுச்சு அப்படின்னா மேபி வந்து அப்போதைக்கு நம்ம சொல்லலாம் அது முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ விராட் கோலியோட ரிட்டையர்மெண்ட்டு பற்றி வருவோம். ஸோ அவரை பற்றின பெருசாக நிறையா அவரோட இன்னிங்ஸு, ஸோ அது எப்படி ஆடினார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லலாம். மொத்தமாக இந்தியன் டெஸ்ட் டீமோட அந்த ஒரு முகத்தையே மாற்றினவர் அப்படின்னு சொல்லலாம். 2014 தோனி வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு யங் கேப்டனாக எடுத்துக்கிறாரு அணியை.
ஸோ அப்போ வந்து அவருக்கு ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. சச்சின் டெண்டுல்கர் வந்து ஓரளவு குறிப்பிட்ட வருஷம் வந்து அவரோட சேர்ந்து விளையாண்டுருக்காரு. அதே போல் சீனியர் பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விளையாண்டுருக்காங்க இவர் கூட. ஸோ அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. அதை வச்சு இந்தியன் டீம் ரொம்ப வந்து அக்ரெசிவாக எல்லா டைமும் எந்த நாடு போனாலும் நாங்கள் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அணியை வந்து ஒரு சிறப்பாக கட்டமைச்சார். ஆஸ்திரேலியாவில் போயிட்டு அந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி இவரோட தலைமையில் வின் பண்ணது அப்படின்றது ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். அப்படி இந்தியன் டெஸ்ட் டீமை வந்து ஒரு தீயாக மாற்றி வச்சவர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு பிளேயர். மேபி சம் சீரீஸ் இன்டர்நேஷ்னல் சீரீஸ் வந்து ஐசிசி ட்ராஃபிஸ் வின் பண்ணலை அப்படின்றதுனால அவரை கேப்டன்சி பதவியிலேருந்து வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி அவரை வந்து கொஞ்சம் எமோஷ்னலி பிரேக் பண்ணி ஒரு வழி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த சமயத்தில் தான் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இவங்க 2 பேருக்கும் ஈகோ கிளாஷ் அப்படின்ற மாதிரி வந்து பல்வேறு விஷயங்கள். ஆனால் அது எல்லாத்தையுமே உடச்சி 2 பேரும் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. T20லையும் 2 பேரும் சேம் டைமில் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டெஸ்ட் மேட்சஸ்லேயும் வந்து 5 days வந்து கேப்பில் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து 2 பேருக்குள்ள உள்ள பாண்ட் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறதுக்கான மெயின் ரீசன் வந்து ரோஹித் சர்மா தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோஹித் சர்மாவை ப்ளேம் பண்ணுறதுக்காக சொல்லலை. இப்போ ரோஹித் சர்மா 2 பேரும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 years வந்து சேர்ந்து ஆடிருப்பாங்க. எல்லா ஃபார்மேட்டையும் சேர்த்து சொல்கிறேன், ஆடிருப்பாங்க. ஸோ கூட தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது வந்து ரொம்ப வந்து 2 பேருக்குள்ளேயுமே அந்த பாண்டுன்றது நல்லாவே தெரியும். அது நமக்கு T20 வேர்ல்டு கப் வின் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 14 வருஷம் நம்மளோட ஒரு ஃப்ரெண்டு வந்து கூடவே இருந்து ஒர்க் பண்ணுறாரு. திடீர்னு அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறாரு, இல்லை வந்து வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி இருந்தோம்னா நமக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்கும்? இப்போ அந்த மாதிரியான ஒரு ஃபீல், அந்த மாதிரியான ஒரு லோன்லினஸ் வந்து கண்டிப்பாக விராட் கோலி ஃபீல் பண்ணியிருப்பார். ஏன்னா கௌதம் கம்பீர், விராட் கோலி இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு சின்ன கிளாஷ் போயிட்டுருக்கு அப்படின்றது தெரியும் நமக்கு. ஒருவேளை வந்து கம்பீர் வந்து கொஞ்சம் பாலிடிக்ஸ் பண்ணாலும் அதை வந்து ஈக்குவலி மேனேஜ் பண்ணுறதுக்கு ரோஹித் சர்மா இருப்பார். ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட்னஸை ரோஹித் சர்மா கொடுத்துருப்பார். இப்போ ஒருவேளை ரோஹித் சர்மா இல்லை அப்படின்னா கில் கேப்டனாக இருப்பார். ஸோ அதுக்காக வந்துட்டு கிரிக்கெட் தான் முக்கியம், இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு இதெல்லாம் வந்து நம்ம பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இதில் ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் சொல்லும்போது அவரோட ஃபார்ம், அந்த ஃபிட்னஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுவே விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் கொடுக்கும்போது அவரோட ஃபார்ம் வந்து கம்பேரிட்டிவ்லி ரோஹித் சர்மாவோட பெட்டராக இருக்குது. பட் வந்து அவரோட ப்ரீவியஸ் ஃபார்மை கம்பேர் பண்ணும்போது அவரோட ஃபார்ம்ன்றது கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. ஆனாலும் விராட் கோலியோட தேவை வந்து இந்திய அணிக்கு கண்டிப்பாக வேண்டும் அப்படின்றதுனால தான் அவங்க வந்து கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஒருவேளை இவர் வந்து இங்கிலாந்து சீரீஸில் போயிட்டு இந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ப்ராப்ளம் அது வந்து தொடர்ந்து சரியாக விளையாடலை அப்படின்னா இதே வாய்கள் வந்து என்ன பேசும் அப்படின்னா விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசும். அந்த மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சு தான் விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் எனக்கு என்ன ஒரு பர்சனல் ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபாலில் ரிட்டையர்மெண்ட் ஆகாமல் ஒரு ஸ்ட்ரெயிட் பீக் அப்படியே அடித்து ஒரு 5 to 6 centuries 7 centuries அடித்து முடிச்சுட்டு WTC வந்து வருது வரல அதை விட்டுட்டு ஸோ அந்த ஒரு பீக்கில் வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். மேபி வந்து WTC வரைக்கும் விளையாண்டுட்டு கூட ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்கலாம். பட் பர்சனலி நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். அதுக்காக தான் நேற்று அந்தளவுக்கு ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ அவரோட ஒய்ஃபு, கிட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து மோர் தென் முன்னாடி இருந்ததை விட மேட்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. முன்னாடி சச்சின் டெண்டுல்கர் விளையாடும் போதெல்லாம் ODI மேட்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டெஸ்ட் மேட்சஸ்ன்றது 1 yearல கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி 5 டெஸ்ட் சீரீஸ்லாம் இருக்காது. முன்னாடிலாம் வந்து அந்த 2000 early 2000லாம் இருந்ததே கிடையாது. அதிகபட்சம் 3 டெஸ்ட் மேட்ச் தான். ஸோ இப்போ 5 match டெஸ்ட் சீரீஸ் இருக்கும்போது அதுக்கான ப்ரிப்பரேஷன், அவங்க ஃபேமிலியை விட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து ரசிகர்கள் கொஞ்சம் யோசிக்கணும். அதை விட்டுட்டு அவர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்ததை வந்து ப்ளேம் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இதெல்லாம் தாண்டி என்ன ஒரு வருத்தம் விராட் கோலி மேலே அப்படின்னா, அதாவது தோனி கேப்டன் ஆகும்போது சச்சின் டெண்டுல்கர் ஒரு பெரிய பிளேயராக இருந்தார். தோனி அண்ட் யுவராஜ் வந்து தோனியை விட எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர். அவருக்கு கேப்டன்ஷிப் கொடுக்கல. அவர் தான், யுவராஜ் தான் வைஸ் கேப்டனாக இருந்தார் தோனி டீமுக்குள்ளே வர்றப்ப. அப்போ வந்து யுவராஜ் அண்டு தோனி இவங்க 2 பேருக்குள்ளேயும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயராக சச்சின் டெண்டுல்கர் இருந்து
அந்த ஒரு பூசல் அதையெல்லாம் வந்து தவிர்த்து அணியை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு வந்தாருன்னு சொல்லலாம். சச்சின் டெண்டுல்கர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். அதனால தான் வந்து ஒரு விராட் கோலி கிடைச்சாரு. அப்போ வந்து ராகுல் டிராவிட் இருந்தார், விவிஎஸ் லக்ஷ்மன் இருந்தார், இவங்க எல்லாருமே வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ சச்சின் டெண்டுல்கர் 2013 வரைக்கும் விளையாண்டார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸு அடுத்தடுத்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் ரஹானே, புஜாரா இந்த மாதிரியான பிளேயர்ஸ்க்கெலாம் கொடுத்தாங்க. ஸோ அதனால வந்து அந்த டீம் வந்து பெரிய அளவுக்கு அஃபெக்ட் ஆகலை. ஈவன் தோனி ரிட்டையர்மெண்ட் அப்போ கூட மிகப்பெரிய அளவுக்கு இந்தியன் டெஸ்ட் டீம் வந்து அஃபெக்ட் ஆகலை. ஏன்னா அப்போதைக்கு வந்து ஓரளவு குரூம்டு பிளேயர்ஸாக வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. அதனால இந்தியன் டெஸ்ட் டீமுக்கு வந்து அவ்வளோ அஃபெக்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது வேற மேபி வந்து இப்போ ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் கொடுத்தப்ப கூட ஓகே விராட் கோலி இருக்காரு, ஜடேஜா இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ வந்து ஆஃப்டர் விராட் கோலி ரிட்டையர்மெண்ட், இப்போ வந்து விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு, ரோஹித் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு, அஸ்வினும் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு, இன்னும் ஜடேஜா தான். ஸோ ஜடேஜா பற்றி இப்போ பேசுறதுக்கே நமக்கு ஒரு யோசனையாக இருக்குது, எங்கே அவரும் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாரோ அப்படின்ற மாதிரியான நமக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குள்ள அவரும் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுறது? ஸோ அப்படியெல்லாம் நமக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ இருக்கிற பிளேயர்ஸில் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ்னு பார்த்தா ராகுல் இருக்கார், பும்ரா இருக்கார், பட் ரஹானே, புஜாரா இவங்கெல்லாம் வந்து வெளியில் இருக்கிறாங்க. அவங்களாம் டெஸ்ட் மேட்சஸில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்ஸ். ரஹானே வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை ஒன் டைம் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் உள்ளே கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்து இப்போ கருண் நாயர், அப்புறம் நம்ம சர்ஃப்ராஸ் கான், அப்புறம் ரஜத் பட்டிதார் இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இப்போ யங் பிளேயர்ஸ் க்ரூம் ஆகி வர்றாங்க. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸை வச்சு இந்த யங் பிளேயர்ஸை க்ரூம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டெப்பை வந்து எடுக்கலாம். அதை விட்டுட்டு இப்போ இருக்கிற யங் பிளேயர்ஸை வச்சு நம்ம டெஸ்ட் டீம் வந்து பில்டு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பிசிசிஐ நினச்சிச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ரீலங்கன் டீமுக்கு ஏற்பட்ட கதியை தான் இந்திய அணிக்கு கொடுக்குமோ அப்படின்னு நமக்கு ஒரு பயமாக இருக்குது. ஸோ அதை வந்து திங்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் விராட் கோலி இந்தியன் டெஸ்ட் டீமை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்றது தான் நமக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. பட் பர்சனலி அவருக்கு அந்த ஃபீல்டில் என்ன மாதிரியான ப்ரெஷர், அவரோட ஹெல்த்து, 5 days விளையாடணும், ஸோ அதுக்கு ஃபிட்டாக இருக்கணும். அவர் ஃபிட்னஸ் சூப்பராக இருக்கார், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் அவரோட ஃபேமிலி இது எல்லாத்தையும் அவர் யோசிக்க வேண்டும் இல்லையா? சச்சின் டெண்டுல்கர் விளையாடும் போதெல்லாம் இந்த ஐபிஎல்ன்றது வந்து பெருசாக கிடையாது. சச்சின் டெண்டுல்கர் ஒரு 5 years தான் ஐபிஎல் விளையாண்டார். இப்போ வந்து விராட் கோலி கிட்டத்தட்ட 18 years ஐபிஎல் விளையாண்டுருக்காரு. ஸோ ஐபிஎல்லே 2 மாதம் விளையாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி டைம்லாம் வந்து அதுக்கு ப்ராக்டிஸ், இந்த மாதிரி வந்து பல்வேறு ப்ரெஷர் வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்குது. ஸோ மேட்சஸோட ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்காக தான் இப்போ வந்து செப்பரேட் டீம்ஸ் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஒவ்வொரு ஃபார்மேட்டுக்கும் ஒவ்வொரு டீம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டுருக்காங்க. முன்னாடியெல்லாம் வந்து டெஸ்ட் மேட்சஸும் கிட்டத்தட்ட சேம் டீம் தான் விளையாடும், ஓடிஐ மேட்சஸும் கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 70%, 60% டீம் தான் விளையாடும். ஸோ அப்படி இருந்தது. அந்த ப்ரெஷர்லாம் விராட் கோலி மேலே இருக்குது. ஸோ இதையெல்லாம் பார்த்து நிறைய யோசிச்சு தான் அவர் வந்து ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருக்குறாரு. மேபி இது வந்து ஒரு குட் ரிட்டைர்மெண்ட்டாக கூட இருக்கலாம். அது வந்து ஒரு வேளை இங்கிலாந்து சீரீஸை விராட் கோலி விளையாண்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் இது வந்து குட் ரிட்டைர்மெண்ட்டா இல்லை வந்து பேட் ரிட்டைர்மெண்ட்டா அப்படின்றது. அதுக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு கேள்விகளுக்கே பதில் இல்லாமல் அவருக்கு பீக்காக ஒரு டைம் வந்து தோணும். ஸோ இப்போ வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டான ரோஹித் இல்லை, ஸோ சீனியர் பிளேயராக நம்ம தான் ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா ஜடேஜா இருந்தாலும் ஸோ இவர் வந்து ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணம். ஸோ ரீசன்ட் டேஸில் வந்து பிசிசிஐ நடந்துக்கிட்ட விதம் இது எல்லாமே கூட காரணமாக இருக்கலாம். ஸோ காட்ஸ் கிரேஸ் வந்து ஓடிஐ மேட்சஸில் இவங்க 2 பேரும் விளையாடணும். இந்தியன் டீம் வந்து 2027 வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதுக்காவது இவங்க 2 பேரும் வந்து நல்ல ஃபிட்னஸோடு விளையாடணும். அது வந்து பிசிசிஐ பெரிய பாலிடிக்ஸ் பண்ணாமல் இவங்க விளையாட விட்டு இந்தியன் கிரிக்கெட்டை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு விராட் கோலி ஃபேனாகவும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஏது சொல்கிறது, இதுக்கு மேலே என்ன எப்படி பேசுகிறது அப்படின்றது ஒன்றும் தெரியல. ஸோ ஹாப்பி ரிட்டைர்மெண்ட் இந்தியன் டெஸ்ட் லெஜண்ட் விராட் கோலி. ஸோ அவ்வளோதான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். விராட் கோலி ரிட்டைர்மெண்ட்டை பற்றின என்னோட கருத்துக்களில் உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தால் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். ஏகே பர்ஸ்பெக்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.